Hello students, welcome to Quick Max. இன்னைக்கு இந்த வீடியோவில் 10th standard தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸ் first chapter relations and functions அந்த சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டினும் அதனுடைய சொல்யூஷனும் நம்ம இங்கே பார்க்கலாம். நான் இங்கே கொஸ்டின் எழுதியிருக்கிறேன். Check whether 6 power n can end with digit 0 for any natural number n. இதுதான் இங்கே கொஸ்டின். அதாவது 6 to the power n இமேஜின் பண்ணிக்கோங்க. என்னங்கிறது வந்து ஒரு நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர்னால் நமக்கு தெரியும் ஃப்ரம் த நம்பர் 1 டென்ஸ் டு அப் டு இன்ஃபினிட்டி, அதுதான் வந்து நேச்சுரல் நம்பர். ஸோ இங்கே 6 to the power n 6 to the power 1 அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகும். பிகாஸ் n வேல்யூங்கிறது இங்கே நேச்சுரல் நம்பர். n வந்து 1 2 3 எக்ஸெட்ரா அப் டு இன்ஃபினிட்டி. ஸோ 6 to the power 1 6 to the power 2 6 to the power 3 6 to the power 4 இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ இதனுடைய ஆன்சர் அந்த 6 to the power 1 6 to the power 2 6 to the power 3 6 to the power 4 இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ அதனுடைய ஃபைனல் ஆன்சர் 6 to the power 1 உடைய ஆன்சர் வந்து 6. அந்த மாதிரி 6 to the power 4 6 to the power 5 6 to the power 6 இதனுடைய ஆன்சரில் வந்து அதாவது யூனிட் டிஜிட் வந்து 0 இருக்குமா அல்லது அதாவது இங்கே வந்து கேட்டிருக்கிற கொஸ்டின் யூனிட் டிஜிட் 0ல் இருக்குமா ஆர் இங்கே கேட்டிருக்கிற கொஸ்டின் என்னென்னா எண்ட் வித் 0ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 6 to the power 1 6 to the power 2 6 to the power 3 6 to the power 4 எக்ஸெட்ரா அப் டு 6 to the power infinity வரைக்கும் உள்ள ஆன்சர், அதாவது அதை மல்டிப்ளை பண்ணி என்ன ஆன்சர் வருமோ அந்த ஆன்சர் வந்து 0ல் எண்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதனுடைய ஆன்சரை நான் இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு வந்து என்னங்கிறது ஒரு நேச்சுரல் நம்பர். ஸோ n வேல்யூ 1ல் இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஃபர்ஸ்ட்டு நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா 6 to the power 1 வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். அதனுடைய வேல்யூ ஆன்சர் வந்து 6. அதே மாதிரி 6 to the power 2 வேல்யூ என்னன்னு பார்க்குறேன். 6 into 6 ஆன்சர் வந்து 36. 6 to the power 3 அடுத்த நேச்சுரல் நம்பர், அதனுடைய ஆன்சர் பார்க்குறேன். 6 into 6 into 6 216. அதே மாதிரி 6 to the power 4 உடைய வேல்யூ பார்க்குறேன். 6 into 6 into 6 into 6. ஸோ இங்கே வந்து 1296 ஆன்சராக வருது. ஓகே, இப்போது நம்ம இந்த மாதிரி 6 to the power 5 வேல்யூ 6 to the power 6 வேல்யூ இப்படி நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டே போகலாம். ஸோ எல்லா வேல்யூஸுமே வந்து இங்கே வந்து 6ல் தான் எண்ட் ஆகுது. இதை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா புரியும். ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து 6 வருது, செகண்டுடைய ஆன்சர் வந்து 36 வருது, தேர்டு ஆன்சர் வந்து 6 to the power 3 ஆன்சர் வந்து 6ல் தான் எண்ட் ஆகுது. அதே மாதிரி 6 to the power 4 உடைய வேல்யூவும் 6ல் தான் எண்ட் ஆகுது. நமக்கு இங்கே எந்த ஒரு நம்பராவது 0ல் எண்ட் ஆகுதான்னு தேடி தேடி பார்க்குறோம். பட் எந்த நம்பருமே 0ல் எண்ட் ஆகலை. ஸோ அதுதான் வந்து இங்கே கொஸ்டினாக கேட்டிருக்கிறாங்க. எந்த பவர், அதாவது 6 to the power n இஸ் எனி நேச்சுரல் நம்பர். ஸோ அப்படி இருக்கும்போதில் அதனுடைய ஆன்சர் 0ல் எண்ட் ஆகுமாங்கிறது தான் இங்கே கொஸ்டின். ஸோ நம்ம இங்கே 6 to the power 4 வரைக்கும் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கேன். நீங்கள் 5 6 7 8 கூட கண்டுபிடிச்சி பாருங்கள். பட் எல்லா ஆன்சர்ஸுமே வந்து 6ல் தான் எண்ட் ஆகுது. ஓகே, இப்போது அதுக்கு ரீசன் நான் இங்கே அடுத்த ஸ்டெப்பில் சொல்கிறேன் பாருங்கள். The unit digit is always 6. நம்ம எல்லா ஆன்சர்ஸையும் பார்க்குறோம். யூனிட் டிஜிட் இங்கே 6 தான், இங்கேயும் யூனிட் டிஜிட் 6 தான், இங்கேயும் யூனிட் டிஜிட் 6 தான், அதே மாதிரி இங்கேயும் யூனிட் டிஜிட் வந்து 6 தான். ஓகே, ஸோ எல்லா ஆன்சர்ஸ்லையுமே யூனிட் டிஜிட் வந்து 6 தான். ஓகே, ஸோ த நம்பர் நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, 0ல் எண்ட் ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள், ஒரு நம்பர் வந்து 0ல் எண்ட் ஆகுது அப்படின்னா அதனுடைய ஃபேக்டர்ஸ் என்னவா இருக்கும் திங்க் பண்ணி பாருங்கள். 2 into 5 அதுதான் வந்து அந்த நம்பருடைய ஃபேக்டராக இருக்க முடியும். பிகாஸ் அந்த நம்பர் 0ல் எண்ட் ஆகுது. ஒரு 0ல் எண்ட் ஆகிற நம்பரை நீங்கள் திங்க் பண்ணி வச்சுக்கோங்க மனசில். இப்போ 10ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய ஃபேக்டர்ஸ் வந்து 2 into 5 20 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 into 2 into 5 that is
2 ஸ்கொயர் இன்ட்டு 5. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஜீரோவில் எண்ட் ஆகிற எல்லா நம்பர்ஸுடைய ஃபேக்டர்ஸுமே வந்து 2 இன்ட்டு 5 தான் இருக்கும் இல்லையா? தட் இஸ் 10 இருக்கணும். 10 வந்து நம்ம இன்னும் ஃபேக்டரைஸ் பண்ணோன்னா 2 இன்ட்டு 5 வரும். ஓகே, பட் நமக்கு இங்கே 6 தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? 6 to the power n தான் வந்து நமக்கு சம்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இங்கே 6 to the power n ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதி பார்க்குறேன். 2 into 3 the whole power nன்னு நம்ம எழுதலாம். ஸோ நான் இங்கே பார்க்குறேன் 2 into 3 தான் வருது, 2 into 5 எனக்கு வரவே இல்லை. 2 into 5 ஃபேக்டராக வந்தால் தான் அந்த நம்பர் வந்து ஜீரோவில் எண்ட் ஆகும். பட் இங்கே வந்து கொடுத்துருக்கிற நம்பர் 6 to the power n, n is any natural number. அதனுடைய ஃபேக்டர்ஸ் பார்க்குறேன் 2 into 3 the whole power n தான். ஓகே, ஸோ 2 into 3 அப்படின்னு தான் அதனுடைய ஃபேக்டர்ஸ் வருது, 2 into 5 வரலை. ஓகே, ஸோ ஜீரோவில் எண்ட் ஆகணும்னா அதனுடைய ஃபேக்டர்ஸ் 2 into 5 இருக்கணும். பட் இங்கே வந்து கொடுத்துருக்கிற நம்பர் 6 to the power n, ஸோ அதை ஃபேக்டரைஸ் பண்ணி பார்க்கும்போதில் 2 into 3 தான் வருது. ஓகே, ஸோ 2 into 5 வராததுனால அந்த நம்பர் எந்த ஒரு நம்பருமே, அதாவது 6 to the power என்னுடைய ஆன்சர் எதுவுமே வந்து ஜீரோவில் எண்ட் ஆகாது. அப்படிங்கிறதுக்கு ரீசன் இதுதான். பிகாஸ் ஜீரோவில் எண்ட் ஆகணும்னா அதனுடைய ஃபேக்டர் 2 into 5 இருக்கணும். பட் கொடுத்துருக்கிற நம்பர் 6 to the power n, தட் இதை ஃபேக்டரைஸ் பண்ணி பார்த்தோன்னா 2 into 3 the whole power n. ஸோ 2 into 3 தான் வருது, 2 into 5 வரலை. 2 into 5 வராததுனால அந்த நம்பர் எண்ட் ஆகாது. எதில் எண்ட் ஆகாதுன்னா ஜீரோவில் எண்ட் ஆகாது. ஓகே, ஸோ இது வந்து இதனுடைய இந்த ஸ்டெப்புக்கு ரீசன். பட் நம்ம நியூமரிக்கலாக வேல்யூ கண்டுபிடிச்சு பார்த்தாலுமே 6 to the power 4, 6 to the power 5 எந்த நேச்சுரல் நம்பர் பவரில் இருந்தாலுமே அதனுடைய வேல்யூ வந்து 6ங்கும் போதில், அதாவது 6 to the power எனி நேச்சுரல் நம்பர், அதனுடைய ஆன்சர் வந்து 6ல் தான் யூனிட் டிஜிட் இருக்கும். தட் இஸ் 6ல் தான் எண்ட் ஆகும், ஜீரோவில் எண்ட் ஆகாது. அதுக்கு உரிய ரீசன் நான் இங்கே சொல்லியிருக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து 5ங்கிற ஒரு ஃபேக்டர் வரவே இல்லை. 2ங்கிற ஃபேக்டர் வந்துட்டாலும் 5ங்கிற ஃபேக்டர் இல்லை. ஸோ 2 into 5 வந்தால் தான் அந்த நம்பர் ஜீரோவில் எண்ட் ஆகும். ஸோ இங்கே 5 வராததுனால திஸ் number 6 power n can never end with a digit 0 அப்படிங்கிறத நம்ம சொல்யூஷனாக கொடுத்துடலாம். ஓகே, என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.